ராஜுமா இப்பதான் வீட்டை விட்டு போனதா அப்பா சொன்னாங்க. ஆனா இங்க காணுமே. அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? சொல்லு சண்மதி. அம்மா, ராஜுமா நம்ம ஸ்ட்ரீட்லயே இல்ல. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க போன் நம்பர் இருந்தா கூட நான் கால் பண்ணி கேக்குறேன். சரி, இதோ அனுப்புறேன். ஹலோ. ராஜுமா, நான் சண்மதி பேசுறேன். அப்பா உங்களை மெயின் ரோட்ல டிராப் பண்ண சொன்னாரு. நானும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா தேடிட்டேன். உங்களை காணுமே. அதுக்குள்ள எங்க போனீங்க? நான் வீட்டை விட்டு வந்ததும் எனக்கு ஒரு ஆட்டோ கிடைச்சது. ஓ, நான் உடனே அதுல கிளம்பிட்டேன். அப்படியா? சரி ராஜுமா, நான் கூட ஏதோ வண்டி கிடைக்காம ரோட்ல தவிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே. பார்த்து பத்திரமா போங்க. வீட்டுக்கு போனது எனக்கு மறக்காம கால் பண்ணணும். சண்மதி, நீ என்ன தேடி வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். என்ன ராஜிமா, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க? சரி, மறக்காம வீட்டுக்கு போனது எனக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? யாருக்காக இல்லனாலும் கண்டிப்பா உனக்காக வருவேன். போதுமா? ஓகே ராஜிமா, நாளைக்கு பார்க்கலாம். பத்திரம். பாய்மா. குட் மார்னிங் ராஜிமா. டியூட்டில ஜாயின் பண்ணிட்டீங்க போல. ஆமாமா, நான் இங்க வந்திருக்கிறதே உனக்காக தான். எனக்காகவா? இல்ல, என்ன வேலைக்கு சேர சொல்லி கேட்டது நீதானேம்மா? உன்னாலதான் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன், அத சொன்னேன். இந்த காஃபி. சூப்பரா இருக்கு ராஜிமா. இப்படி ஒரு நல்ல காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, நீ காஃபி குடிச்சிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வா. உனக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே ராஜிமா. மாமா, மாமா, ஏய் ஆர்டர். ஏய் பாத்து பாத்து. விடுடி. ஏங்க, அவதான் காலையிலேயே தைய தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கானா? நீங்களும் அவ கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆல? ஐயோ, இன்னைக்கு சீக்கிரமா வேற போய் ஆகணுமே. அப்போ சீக்கிரம் போய் கிளம்புங்க. போங்க. கிளம்புறேன். ஏய், நீ என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ ஆபீஸ்க்கு போகணும்ல, சீக்கிரம் போய் கிளம்பு. போ. ஏய் ராஜிமா, எங்கதான் இருக்கீங்களா? உங்க கூட டான்ஸ் பண்ணனும். இருங்க வரேன். வாங்க. என்ன? ஒழுங்கா வேலை செய்யறவங்களையும் கெடுத்துறாத. போய் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு கிளம்பு. போ. அம்மா, குட்டி டான்ஸ் போன்னு சொல்றேன்ல. போ.
போன்னு சொல்றேன்ல. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆ, ம். என்னம்மா அப்படி சொல்ற? தாராளமா கேளுமா. என்ன நீங்க தெளிவா தானே இருக்கீங்க? இல்ல காலையில ஏதாவது போதையில இருக்கீங்களா? என்னம்மா இப்படி கேக்குற? பின்ன வேற எப்படி கேக்குறது? செத்து போனவள பாத்தேங்கறீங்க, துரத்திட்டு போனேன்னு உளறிட்டு இருக்கீங்க. வேற உங்களை எப்படி நான் கேக்குறது? இல்லம்மா இல்லம்மா, எனக்கு என்னமோ வானதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. நான் பார்த்தது அந்த வானதி தான்மா. அண்ணே, இதோட இந்த பேச்சு நிறுத்துறீங்களா? வானதி செத்து அவளை பொணமா பார்த்து அவ கடைசி காரியம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்தவள்லாம். உங்களை விட அவ செத்து போயிட்டாங்கிறது எனக்கு நல்லா உறுதியா தெரியும். நீங்க யாரும் ரோட்ல போறவளை பார்த்துட்டு வந்து வானதி வானத்தின்னு உளறிட்டு இருக்கீங்க. அவளை துரத்துன வேற சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இப்ப நீங்க என்கிட்ட உளர்ன மாதிரி வேற யார்கிட்டயும் போய் உளறிட்டு இருக்காதீங்க. வானதி செத்து 2 வருஷம் ஆச்சு. செத்து புதைச்சவளை திரும்ப தோண்டி எடுத்து பிரச்சனைகளை கிளறிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? தாராளமா இருக்கும். அப்பெல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்தோம். நான் வேலை விஷயத்துக்காக வேற வீட்டுக்கு மாறி போயிட்டேன். என் பையன் ஷாமும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக யுஎஸ் போனா, அங்கே செட்டில் ஆயிட்டான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணை அவன் யுஎஸ்கே கூட்டிட்டு போயிடுவான். சண்மதி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆண்டி, அங்கிள், ஹாய். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கும்டா. நீ எப்படி இருக்க? சின்ன பிள்ளையில ஒண்ணு பார்த்தது, இப்போ ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி வளர்ந்துட்ட. ஆனா அவன் நம்மள எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கா பார்த்தல்ல? அங்கிள், உங்களையும் ஆண்டியையும் எப்படி என்னால மறக்க முடியும்? சின்ன வயசுல எப்பவுமே நான் உங்க வீட்டுல தானே இருப்பேன். ஆமா, ஷாம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காமா. இப்போ அவன் யுஎஸ்ல இருக்கான். தெரியும் தெரியும், நான் தான் அவனை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றேனே. அப்பப்ப நான் அவனோட அப்டேட்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஷாமும் சண்மதியும் இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் டச்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம முடிவு பண்ணிருக்கிற விஷயம் ரொம்ப ஈஸியா நடந்துரும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்? அதெல்லாம் நாங்க அப்புறம் சொல்றோம். நீ முதல்ல உள்ள வந்து புடவை கட்டிக்கோ. வா. போமா. அம்மா, அம்மா நில்லுமா. வா போலாம். அம்மா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம புடவை மாத்திக்கோன்னு சொல்றேன். சம்பந்தமே இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க நான் ஏமா புடவை கட்டணும்? சண்மதி, அம்மா கேக்குறேன்ல, சொல்லுமா. அட விடுங்க. அதான் எங்க மருமகளை பார்த்து பேசியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? மருமகளா? சண்மதி, நாங்க இங்க வந்தது உனக்கும் ஷியாமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமா பேசதாமா. சண்மதி, இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது நீ இன்னொரு பிறவி எடுத்து நீ இந்த வீட்டுக்கு வரதா நாங்க நினைக்கிறோம். நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். பழைய மாதிரி இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு
சண்மதி ரூபத்துல சீக்கிரம் இந்த வீட்டுக்கு நீ வந்துரு வானதி. 2 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவை இப்படி பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க என்னைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா எப்படியாவது சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தே ஆகணும். சார், உங்களுக்கு இவரை முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? இவரை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணதே நான் தாமா. வேலைக்கா? ஆமா, இவர் கார்த்திக். இன்னில இருந்து நம்ம ஆபீஸ்ல டிரைவரா ஜாயின் பண்ணிருக்காருமா. கார்த்திக், நீங்க இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிடலாம். சரிங்க சார். சண்மதி சார், நான் உன்னை கிளைண்ட பார்க்க போக சொல்லியிருந்தேனே. அதான் சார் கிளம்பிட்டு இருந்தேன். இவரு வந்ததும் புது கிளைண்ட் நினைச்சு பேசிட்டு இருந்தேன். நம்ம ஆபீஸ்க்கு வரவங்கள ஏன் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு உனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல. நீ எல்லாம் எப்படி ஃபியூச்சர்ல அட்வொகேட் ஆகி நல்லா வர போறேன்னு தெரியல. உங்க அப்பாவே பெரிய லாயர். அப்படி இருந்து உன்னை இங்கிட்ட அனுப்பிச்சிருக்காருன்னா பார்த்து நடந்துக்க. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். தேங்க்யூ சார். நீ ஏன் இங்க என்ன நின்னுட்டு இருக்க? அந்த கிளைண்ட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காருல, சீக்கிரம் போ. ஓகே சார். நீங்க வேலைக்கு சேர்ந்திருக்குன்னு சொல்றதுக்கு இவ்ளோ பில்டப். இரு, கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு வந்து பாத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன். சரிங்க. மங்க, சொல்லுங்க. ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு காசு கேட்டிருந்தேனே, என்னாச்சு? நீங்க என்னமோ என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டு கமலா அக்கா கிட்ட தான் கை மாத்த 20,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். அதுவும் அதை திருப்பி கொடுக்கும்போது வட்டியோட திருப்பி கொடுக்கணும். வட்டிக்கெல்லாம் எதுக்குமா வாங்குற? அவசரத்துக்கு அவங்க மட்டும் தான் காசு தராங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? கிளைண்ட் கிட்ட இருந்து பணம் வந்ததுமே திருப்பி கொடுத்துடலாம். சரி, இப்ப அந்த பணத்தை கொடு. சரி, நீங்க ஹால்ல உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி. இந்தாங்க. சரி, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வர சொல்லு. சார், காஃபி இப்படி வச்சிருமா. என்னமா பாக்குற? ஒண்ணு இல்ல சார். நீ என்ன யோசனையில பாக்குறன்னு எனக்கு நல்லா புரியுது. மங்க எவ்வளவு விவரமானவ பாத்தியா? மாசம் மாசம் நான் கொடுத்து வச்ச காசை சேர்த்து வச்சு அதை யார்கிட்டயோ கடன் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்து அதை என்கிட்ட கொடுத்து வட்டியும் வாங்குறான். என் மனைவி மங்க இருக்கிற வரைக்கும் பணத்துக்கு எந்த கவலையுமே இல்ல. ஆமா, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இந்த ரூபா நோட்டெல்லாம் இப்படி சுருண்டு இருக்கிறத பார்த்த உடனே அவ கடுகு டப்பாலையோ மசாலா டப்பாலையோ அவ பத்திரப்படுத்தி வச்ச பணம் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. என் பொண்டாட்டி இவ்வளவு சாமர்த்தியமா இருக்க போய் தான் என்னால இத்தனை வருஷம் குடும்பம் நடத்த முடியுதோ என்னவோ. சரிம்மா, நீ போய் உன் வேலையை பாரு.
ஹே நிக்கிறீங்க, வாங்க. அட வாங்க வாங்க, நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ராஜிமா. வாமா. ராஜிமா, இன்னைக்கு எங்க ஆபீஸ் டிரைவர் வந்திருக்காரு. நீங்க அவருக்கு காஃபி மட்டும் போட்டு தரீங்களா? நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவேன். சரி, நான் போட்டு கொடுக்கறேன். ராஜிமான்னு ராஜிமா தான். ஆபீஸ் டிரைவர் வந்திருக்கிறதா சண்மதி சொன்னான். கார்த்திக் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? நல்ல வேளை நாம இங்க இருக்கிறத அவன் பார்க்கல. நாம இங்க வேலை பார்க்கறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். ஷோ. ராஜிமா, என்ன ராஜிமா, காஃபிய கையிலேயே வச்சிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? போய் அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதுதானே? அது குக்கர் வச்சிருந்தேன், அத உடனே ஆஃப் பண்ணணும். அதான். சரி, அப்ப என்கிட்ட கொடுங்க, நான் போய் அவருக்கு கொடுக்கறேன். உனக்காகதான். எல்லாரும் சாப்பிடலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். உன்னை காணோன்னு தான் பார்க்க வந்தேன். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் முதல்ல சாப்பிடுங்க. மாப்ள, இப்பவே மணி 9:30 ஆகுது. இதுக்கப்புறம் எப்ப சாப்பிடுறது? ஐயோ இல்ல மாமா, பசி இல்ல, அதான். ஏன்பா? அப்போ காஃபி ஏதாவது குடிச்சியா என்ன? இல்ல, டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வந்தியான்னு கேட்டேன். ஆமாமா, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். கார்த்திக், ஒரு நிமிஷம். நாளைக்கு நம்ம கம்பெனி விஷயமா ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு. காலையிலே கிளம்பணும். போயிட்டு வர்றதுக்கு நைட் ஆயிடும். நான் தினமும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறதுனால என்னால போக முடியாது. நீ போய் அத கொஞ்சம் என்னன்னு பாத்துட்டு வந்துறியா? நான் போறது கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. ஏன்பா, கம்பெனி விஷயமா தான் அம்மா போயிட்டு வர சொல்றா, போயிட்டு வாயேண்டா. அது இல்லப்பா, நானும் ஆபீஸ் வேலையை தான் கொஞ்சம் அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. அப்படி என்ன கார்த்திக், எனக்கு தெரியாம ஆபீஸ் வேலை? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜெர்மனில இருந்து வந்திருக்கான். அவன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் எடுத்து கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்போ நானும் அவன் கூட ஜாயின் பண்ணலாம், அப்புறம் நம்ம கம்பெனி மூலமா கொஞ்சம் செய்யலான் இருக்கம்மா. நாளைக்கு கூட அது சம்பந்தமா தான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வேண்டியிருக்கு. சரி, பரவாயில்ல. நாளைக்கு அந்த வேலைய நீ முடிச்சிரு.
நாளை கழிச்சு வேணா நான் சொன்ன வேலையை முடிச்சிரு. அது ஒரு நாள்ல முடியற வேலை இல்லம்மா. கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள சொல்றத பார்த்தா அது ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கும் போல இருக்கே. ஆமா மாமா, ரொம்ப முக்கியமான வேலை. ஓ சம்பந்தி, அம்மாவும் பையனும் பேசி ஒரு முடிவு பண்ணிக்குவாங்க. நீங்க வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். சரி சம்பந்தி. நீ சொல்றதையும் வீட்டுக்கு இவ்வளவு லேட்டா வரதையும் பார்த்தா வாங்க. இப்பதான் உங்க நினைப்புல புலம்பிக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னங்க ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். நினைச்சேன் நீங்க சந்தோஷமா இருந்தா தானே ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. என்னங்க சந்தோஷம் சொல்லுங்க, நானும் சந்தோஷப்படுவேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமதா, தங்கச்சி அம்மா இப்பதான் வலி, வேதனை, இழப்பு, துக்கம் இதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. நினைச்சேன் உங்க தங்கச்சி அம்மா சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? இருக்கட்டும், என்ன சந்தோஷம் சொல்லுங்க, நானும் சந்தோஷப்படுறேன். நீ சந்தோஷப்படுவியா? நான் அதை நம்பணுமா? நம்பாதீங்க. நீங்க என்னைக்கு நம்பி இருக்கீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நானும் என் பொண்ணு ஆர்த்தியும் அரக்கீங்க. எங்க மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயமோ நம்பிக்கையோ வரப்போறதே இல்ல. என்ன பண்ண சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் அப்படித்தான் நடந்துக்கிறீங்க. ஒன்னால அவ கெட்டாளா இல்ல அவளால நீ கட்டியான்னு தெரியல. ரெண்டு பேருக்கும் நல்ல குணமே இல்லையே. உங்களை தவிர யாரும் நல்லா இருக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் தான் உங்க ரெண்டு பேருக்கும். போதும் நிறுத்துங்க. விட்டா நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அருமை பொண்ணு வானதி கொழுப்பு எடுத்து போய் கடலுக்கு போட்ல தான் போவேன்னு போய் விழுந்து செத்தா. கூட சேர்ந்து நாங்களும் சாகவா முடியும்? அதான் அவ செத்தே 2 வருஷம் ஆச்சுல்ல. மறக்கறத விட்டுட்டு இங்க பாருங்க, கார்த்திக் மாப்பிளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது எங்களுக்கும் புரியுது, நாங்களும் அதான் சரின்னு சொல்றோம். அதுக்கு எதுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ வாங்கிட்டு வந்துட்டு தங்கச்சி அம்மா சந்தோஷம்னு நாடகம் எல்லாம் போடணும்? என்னைக்கும் இல்லாம உங்க தங்கச்சி அம்மா சந்தோஷமா இருக்காங்கன்னா மாப்பிள்ள சந்தோஷமா இருந்தா தானே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. மாப்பிள்ள சந்தோஷமா இருக்காருன்னா வானதி அவர் மறந்துட்டு புதுசா ஒரு கல்யாணத்துக்கு தயாராயிட்டாருன்னு அர்த்தம். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்க இங்க இப்போ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அத வந்த உடனே நேரடியா சொல்ல வேண்டியதானே? அத விட்டுட்டு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு. அமுதா, நல்லவங்க கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. தங்கச்சியம்மா சந்தோஷமா தான் இருப்பாங்க. அட அமோகமா உங்க தங்கச்சி அம்மா சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா 2 வருஷமா இல்லாத சந்தோஷம் இப்ப என்ன புதுசா தாவி குதிச்சு வந்திருக்கு? அப்ப கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டாங்க தானே? எங்க இருந்து பாத்தீங்க? முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சாச்சா? அமுதா, பேச்ச நிறுத்து. நில்லு. ஏய் உனதா நில்லு. ஏய், நீ போன வாரம் ஆஞ்சநேயர் கோயில பிச்சை எடுத்துட்டு இருந்த ஆள் தானே? ஆமாம்மா. அன்னைக்கு நான் பாக்கும்போது கால்ல கட்டு போட்டிருந்த, இன்னைக்கு என்ன கையில கட்டு போட்டிருக்க? அது வந்துமா, இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல கட்டு போட்டுட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கல. ஒண்ணு வேண்டாமா வேண்டாமா, வயிற்று பொழப்புக்காக இந்த மாதிரி பண்ணிட்டம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஏனா இப்படி ஏமாத்தி காசு வாங்கிட்டு இருக்கீங்களே, தப்பு இல்ல? அந்த காசெல்லாம் கொடு. அம்மாமா வேண்டாமா வேண்டாமா, அம்மா 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 வேண்டாமா, கொடுத்துருங்கம்மா. அம்மா அம்மா கொடுத்துருங்கம்மா. இது உன் மேல பரிதாபப்பட்டு அன்னைக்கு நான் உனக்கு போட்ட 50 ரூபாய். கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு? போ, போய் உழைச்சு சாப்பிடு. போ அம்மா, போங்கறல. ஹலோ அண்ணே, நான் தான் அமுதா பேசுறேன். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? என்னது? அதான் வானதி உயிரோட இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதானே? அவளை நான் என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் உண்மை நான் நம்புறேன். என்னது? வானதி நீயும் பாத்தியா? பார்த்தேன்ன. பார்த்த பதட்டத்திலேயே நான் ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியாம மயக்க போட்டு விழுந்துட்டேன். அவதான் நானு சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்காகவே எல்லா பக்கத்துலயும் சுத்தி சுத்தி பார்த்தேன்ன. அது வானதியே தான். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லம்மா, நீதான் என் பேச்ச நம்பவே இல்ல. அண்ணே, எப்படின்னு நம்புறது? நீங்களே சொல்லுங்க. அவ செத்து அவளை பொணமா
கண்ணு முன்னாடி பார்த்தவனா? அப்படி இருக்கிறப்போ அவளை நேர்ல பார்த்து நீங்க சொன்னப்போ எனக்கு நம்பிக்கை வரலண்ணே. ஆனா இன்னைக்கு நான் என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அது வானதி தான். எனக்கு அதிர்ச்சியாதாமா இருந்துச்சு. ஒருவேளை நாம தான் இவ இத்தனை நாளா செத்துட்டான்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ? இல்லண்ணே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ செத்து பொணமா இருந்ததுதான் நாம நம்ம கண்ணால பார்த்தோமே. அது சரிதாம்மா. ஆனா இப்போ அவ உயிரோடு இருக்காளே, அதையும் நம்ம கண்ணால தானே பார்த்தோம். அதுக்கு என்ன சொல்ற? அதானே இப்போ எனக்கும் ஒண்ணுமே புரியலண்ணே. இந்த பார், கண்டிப்பா இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்குமா? வானதி உசுரோட தான் இருக்கான்னா இத்தனை நாளா நமக்கு தெரியாம அவ எங்க இருந்தா, அவளை யார் காப்பாத்துறான்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு அப்படியே தலை சுத்துதுமா. அண்ணே இருங்க, அதுக்காக நீங்க பதட்டப்படாதீங்க. அதுக்காக நாம இதை இப்படியே விட்டுறக்கூடாது. அவ மட்டும் திரும்பி வந்துட்டான்னா நாம நம்ம சொத்தையெல்லாம் இழந்துட்டு திரும்பவும் பழையபடி ரோட்ல போய் நிக்க வேண்டியதுதான். பழையபடி அந்த ராஜேஸ்வரி கையை எதிர்பார்க்கிற மாதிரி ஆயிடும். எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னே. அதான் இன்னைக்கு அவளை பார்த்தல, அப்பவே அவளை மடக்கி பிடிச்சு கேட்டிருக்கலாம்ல. அண்ணே நான் தான் சொல்றேன்ல, அவளை பார்த்த அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு. இல்லன்னா நான் விட்டுருப்பனா? அண்ணே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அவ என் கண்ணுல இருந்து தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா திரும்பவும் அவ மாட்டாம போக மாட்டா. கூடிய சீக்கிரம் கண்டிப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறேன். சரிம்மா. மா என்னம்மா சொல்றாரு? அவரு என்ன சொல்லுவாரு? அவரு நமக்கு மேல பயத்துல இருக்காரு. நல்லது நடக்க போகுது, நம்ம அதை பத்தி மட்டும் யோசிப்போம். அது நல்ல விதமா நடக்க என்ன செய்யலன்னு அதை பத்தி மட்டும் யோசிப்போம் சம்பந்தி. சரியா சொன்னீங்க சம்பந்தி. ஆனா சண்மதியை பத்தின எந்த விஷயமும் அமுதாவுக்கு தெரியக்கூடாது சம்பந்தி. அதுல ஏதாவது பிரச்சனை பண்ணி அமுதா கலைக்க கூட பாப்பா. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல சம்பந்தி. ஏன்னா வானதி சாந்தமான பொண்ணு. வானதி மாதிரி சண்மதி சாந்தமான பொண்ணு கிடையாது. பொய் ஏமாத்துறது இதெல்லாம் எப்பவுமே அவளுக்கு பிடிக்காது. என்ன சம்பந்தி அமைதி ஆயிட்டீங்க? சண்மதி நேர்மையா இருக்கிறதும் எதையும் நேரடியா பேசுறதும் தான் பயமா இருக்கு. அவங்க வீட்டுல பொண்ணு தர சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. சண்மதியை கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. அதான் ராஜேஸ்வரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால சம்பந்தி. அவ ஒரு விஷயத்த உறுதியா சொல்லிட்டானா அது கண்டிப்பா செஞ்சே தீர்வா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இத பாருங்க சம்பந்தி, நீங்க தேவையில்லாம சம்மந்தி நினைச்சு கவலையே படாதீங்க. இல்ல சம்பந்தி, அமுதாவை அலட்சியப்படுத்தக்கூடாது. அவகிட்ட நாம கவனமாவும் இருக்கணும், எச்சரிக்கையாவும் இருக்கணும். ஏங்க இந்த வீடுதான் சொன்னீங்க பூட்டு போட்டிருக்கு. பூட்டி இருக்குன்னா அப்ப கண்டிப்பா அவன் உள்ளதான் இருப்பான். அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இப்படிதான் நம்ம ஆபீஸ்ல இருந்து வரவங்க எல்லாரையும் அவன் ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா நான் ஏமாற மாட்டேன். நான் யாரு? சண்மதி. யோ, என்ன லுக்கு? இங்க ஒருத்தி கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்ப சும்மா பாத்துட்டு இருக்கேன். வா வந்து ஹெல்ப் பண்ணு. அட வானா. அட ஏத்தி விடியானா. வா வந்து ஹெல்ப் பண்ணு. யார் இறக்கி விடுவா? அப்படியே பாத்துட்டே இருந்தா என்ன முறைக்கிற? வேகமா ஏறியா. ஒரு ஆளை ஏத்தி விட்டா கீழே வந்து இறக்கணும், அந்த ஹெல்ப் பண்ணலாம் கிடையாது. பணம் எங்கடா? பணம் எங்க? ஏங்க அவரு என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். எங்க இவன் கிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு? முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. போலீஸ் ஸ்டேஷன்ல பேசலாமா?
அவர்தான் ஏதோ சொல்ல வர்றாருல, அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. பெருசா இவன் என்ன சொல்லிட்டு போறான்? என்கிட்ட பணம் இல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாதானே? மேடம், என்கிட்ட பணம் இருக்கு மேடம், ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு மேடம். இந்தாங்க மேடம், இப்போதைக்கு ஒரு 20,000 தான் இருக்கு மேடம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். ஏய், 70,000 ரூபாய் கேட்டா 20,000 ரூபாய் கொடுக்குறேன். மேடம், நான் எப்படியாவது இந்த மாசம் கடைசிக்குள்ள கொடுத்துறேன் மேடம். உனக்காக நாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதே பெரிய விஷயம். இதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியாது. வா ஸ்டேஷனுக்கு நடவா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஒரு நிமிஷங்க. அவர்தான் 1 மந்த்துக்குள்ள கொடுக்குறேன்னு சொல்றாருல. அவர் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவர் நேரத்துக்கு வெளியூருக்கு எங்கேயும் போயிருப்பார்ல. அவசரத்துக்கு கையில இருக்க பணத்தை கொடுக்கறாருன்னா மிச்சம் இருக்க பணத்தை இந்த மந்த்துக்குள்ள கொடுத்துருவாருன்னு தான் தோணுது. அப்படியா சொல்றீங்க? ஆமாங்க, இப்போதைக்கு இதை வாங்கிக்கங்க. எப்படியும் இந்த ஆளு இங்கதான் இருக்க போறாரு. மிச்ச பணத்தை நம்மளே வந்து வசூல் பண்ணிக்கலாம். சரி, கொடுங்க. இந்தாங்க மேடம். ஆனா உனக்கு 1 மந்த் தான் டைம். அதுக்குள்ள நீ பணம் கொடுக்காம இருந்த உன்னை எந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்தனோ அதே கேஸ்ல உன்னை மாட்டி விட்டு கம்பி எண்ணெய் வச்சிருவேன். ஜாக்கிரதை. மா, ஏமா, எங்கம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? ஆமா கார்த்திக், கொஞ்சம் வெளியில போனோம். ஆமா, இந்த நேரத்துல எங்க போறீங்க? அது இன்னைக்கு நைட்டு கோயில்ல பூஜை இருக்கு, அதான். மா, பகல்ல தான் கோவில்லயே இருக்கீங்க, ராத்திரியும் கோவில் அது இதுன்னு வெளியே போனா என்னமா அர்த்தம்? இல்ல, இது ரொம்ப முக்கியமான பூஜை. இத ராத்திரி தான் நடத்தணும்னு கோயில் பூசாரி சொன்னாரு. நீங்க வர ரொம்ப லேட் ஆகுமாமா? ஆமா கார்த்திக், எப்படியும் காலையில ஆகும் வீட்டுக்கு வரதுக்கு. சரிம்மா, அப்ப நானும் உங்க கூடயே வரேன். நீ எதுக்கு? மா, பின்ன என்ன, இந்த நேரத்துல உங்களை எப்படி தனியா அனுப்புறது? அதெல்லாம் நான் போய்க்கிறேன். என்ன பத்தி கவலைப்படாம நீ தூங்கு. நான் காலையில வந்துடுறேன், சரியா? நம்ம தான் வீடு வரைக்குமே போய் பேசியாச்சே சம்மந்தி. வானதி பத்தி எல்லா விஷயமும் நம்ம சண்மதிகிட்ட சொன்னப்புறமும் அவளுடைய அபிப்பிராயம் என்னன்னு நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. நாம அவளை தேடி போயும் என்ன பார்க்க வராதீங்கன்னு அவ சொன்னதுக்கு அப்புறமும் நாமளும் என்னதான் பண்ண முடியும்? அதுக்காக இத அப்படியே விட்டுற முடியாது சம்பந்தி. அன்னைக்கு சொல்லாம கொல்லாம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனதுல சண்மதிக்கு நம்ம மேல சின்ன கோபம். எனக்கு தெரிஞ்சு அந்த கோபம் எல்லாம் தனிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதனால நாம எதுக்கும் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசலாம்னு தோணுது. என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது சண்மதியோட அம்மா என்ன சொன்னாங்க? இந்த மாசத்துக்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஆயிடும்னு ஜோசியர் சொன்னதா சொன்னாங்கல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு அவங்க அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளைய தேடி அலைஞ்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சம்பந்தி. ஆனா இது பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கறனால எடுத்தம் கவுத்தன்னு முடிவு எடுக்க முடியாதுல்ல. அதுக்காக முயற்சியே பண்ணாம இருக்கிறது தப்பு தானே சம்பந்தி? முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்துல முட்டி மோதினா தான் நாம நினைச்சது நடக்கும். அதனால நாம நாளைக்கு சண்மதியை பார்க்கலாம் சம்பந்தி. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, போய் பார்க்கலாம் சம்பந்தி. என்னம்மா, எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சாம்பிராணி போடலையாமா? இத போடுறேன் சார்.